Good morning, students. This week we are going to see about the representation of abstract data type using rational numbers. Already we saw about the introduction of data abstraction, abstract data type, then constructors and selectors. First we know about constructors or functions that build the abstract data types. So constructors are the functions that build the abstract data type. So it denotes the constructor denotes the abstract data type using functions. Then selectors are retrieve information from the data type. Okay, so data type information retrieve பண்றதுதான் selectors ஓட work. Okay, now we are going to see the 2.4 representation of abstract data type using rational numbers. Okay, the basic idea of data abstraction is to structure programs. So normally நமக்கு அடிப்படையான ஒரு ஐடியா எண்ணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது ப்ரோக்ராமுடைய ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த ப்ரோக்ராமில் இந்த வேரியபிள் இருக்குது, இந்த ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்றது தான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ தட் தே ஆப்ரேட் ஆன் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா. ஸோ அதுதான் என்ன பண்ணுது, அப்ஸ்ட்ராக்ட் டேட்டாவை ஆப்ரேட் பண்ணுது. So that is our program should use data in such a way. So நம்ம ப்ரோக்ராம் இந்த மாதிரி வேலை தான் இந்த மாதிரி பாத்தில் தான் என்ன ஆகுது, டேட்டாஸை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சின்ன அசம்ஷனுக்கு வருது, அந்த சின்ன அசம்ஷனுக்கு வர முடியுது. ஸோ அதே at the same time and concrete data representation is defined as an independent part of the program. அதுக்கப்புறம் என்னது, அதே நேரம் அந்த ப்ரோக்ராமில் இருக்க கான்க்ரீட் டேட்டா எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, அந்த பார்ட் ஆஃப் ப்ரோக்ராமை இண்டிபெண்ட்டாக இருக்கிறத டிஃபைன் பண்ணுது. ஸோ நோட், இன் கான்க்ரீட் டேட்டா ரெப்ரசன்டேஷன் a definition for each function is known. In concrete data representation என்ன பண்ணுது, a definition for each function. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் அதனுடைய டெஃபனிஷனை தெரிஞ்சு வச்சுருக்கோம் கான்க்ரீட் டேட்டா. அதைத்தான் என்ன பண்ணும், ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ எனி ப்ரோக்ராம் கன்சிஸ்ட் ஆஃப் 2 பார்ட்ஸ். எந்த ஒரு ப்ரோக்ராமையுமே என்ன பண்ணுறாங்க, 2 பார்ட்ஸாக டிவைட் பண்ணிவிட்டு, ஸோ the 2 parts of a program are the part that operates on abstract data and the part that defines the concrete representation. Okay, so ரெண்டு பார்ட்டாக ஒரு ப்ரோக்ராமை பிரிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன் denotes the operates on abstract data. அப்ஸ்ட்ராக்ட் டேட்டாவை எப்படி ஆப்ரேட் பண்ணுது அப்படின்றத ஒரு பார்ட் சொல்லிடும். செகண்ட் பார்ட் என்ன பண்ணுது, கான்க்ரீட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, ஃபங்க்ஷன்ஸில் என்னென்ன ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கான்க்ரீட் டேட்டா மூலமாக நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. சரியா? ஸோ இஸ் கனெக்டட் பை அ ஸ்மால் செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த ரெண்டையுமே ஒரு சின்ன ஃபங்க்ஷன்ஸ்னால் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. எதோட இன்ஃபர்மேஷன்ஸ் படி, எதோட கன்க்ளூஷன்ஸ் படினா கான்க்ரீட் என்னென்ன ரெப்ரசன்ட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் டேட்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ லெட் அஸ் see the example. Set of functions using a set of functions for calculating a rational numbers. மேனிப்புலேட்டிங் அப்படின்னா calculatingனா, ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நார்மலாக ரேஷ்னல் நம்பர்ஸில் என்ன இருக்கும், ஒரு 2 நம்பர்ஸ் இருக்கும், நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர்னு இருக்கும். 2 நம்பரை டிவைட் பண்ணுறது தான் ரேஷ்னல் நம்பர்ஸ். இங்கே இன்டீஜர்ஸ் அப்படின்னா நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ okay, then where both the numerator and denominator are the placeholders for integer values. ஸோ நம்பர்ஸால் இதை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் அப்படின்ற ஒரு வேரியபிள்ஸில் நம்பர்ஸ் டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ ரெண்டுமே நமக்கு தேவை தான். கரெக்டான கேரக்டரைஸ்டு வேல்யூ இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், டிவைட் பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலி டிவைடிங் நம்பர்ஸ் ப்ரொடியூசஸ் அ ஃப்ளோட் approximation
losing the exact precision of integers. Sometimes வந்து என்ன ஆகும், நமக்கு அக்யூரேட்டான ஹோல் நம்பர் வேல்யூ கிடைக்காது. சம்டைம்ஸ் வந்து என்னது டெசிமல் வேல்யூஸ் வந்து கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து 8/3ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் வந்து ஹோல் வேல்யூ கிடைக்கல, டெசிமல் வேல்யூ தான் கிடைச்சிருக்கு. ஸோ however you can create an exact representation for rational numbers by combining together the numerator and denominator. ஸோ நம்ம வந்து ஒரு கரெக்டான ஒரு ரேஷனல் நம்பரை வந்து க்ரியேட் பண்ணி அதை வந்து கம்பைன் பண்ணி, அதாவது டிவைட் பண்ணுறோம் நார்மலாக. ஓகேவா, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே டிவைட் பண்ணி இருக்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம எப்படி வந்து ஃபங்க்ஷனல் அப்ஸ்ட்ராக்ஷன், இதில் வந்து ஃபங்க்ஷனல் அப்ஸ்ட்ராக்ஷனை வந்து எப்படி யூஸ் பண்ணி டிவைட் பண்ணுறது அப்படின்றத இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ப்ரோக்ராமில் ஒரு பார்ட் எடுத்து இம்ப்ளிமெண்ட், எக்ஸிக்யூட், அதாவது ரன், இம்ப்ளிமெண்டேஷன்னாலும் எக்ஸிக்யூஷன்னாலும் ரன் பண்ணுறதுனாலும் ஒன்று தான். ஓகேவா. ஸோ ஒரு ப்ரோக்ராமில் ஒரு பார்ட்டு, ஒரு குறிப்பிட்ட பகுதி எடுத்து அதை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நமக்கு ஃபங்க்ஷனல் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ லெட் அஸ் பிகின் பை அஸ்யூமிங் யூ ஆல்ரெடி த வே ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் எ ரேஷனல் நம்பர்ஸ். நமக்கு ஆல்ரெடி ரேஷனல் நம்பர்ஸை எப்படி வந்து கால்குலேட் பண்ணணும்னு தெரியும். ஸோ நம்ம ஒரு நியூமரேட்டர் டினாமினேட்டர் அப்படின்றத ஒரு அசம்ஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இதில் வந்து அதனுடைய பாத்லேயே வந்து நியூமரேட்டரி டினாமினேட்டரி செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு constructors are rational numbers with numerator n, denominator d. இங்கே வந்து n and d அப்படின்றத வந்து என்னது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அது எதை வந்து இங்கே ரேஷ்னல் ஆஃப், இது வந்து ஃபங்க்ஷன், ரேஷ்னல் ஆஃப் n, d இதை வந்து பேராமீட்டர். ஓகேவா, பேராமீட்டர் அல்லது வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிறனால சம்டைம்ஸ் இது ஆர்கியூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, பேராமீட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ n, d இங்கே கன்ஸ்ட்ரக்டர்ஸில் இருக்கிற n, d. தென் செலக்டார்ஸ். ஆல்ரெடி நான் கன்ஸ்ட்ரக்டர்ஸ்னால் என்னென்னு மீனிங் சொன்னேன் இல்லையா இனிஷியல் ஸ்டேஜில். கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்புக்கு பில்ட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி பில்ட் பண்ணுறது. தென் செலக்டார்ன்றது அந்த டேட்டா டைப்பில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம ரிட்ரீவ் பண்ணுறது. சரியா. தென் இந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே செலக்டார்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நியூமர் ஆஃப் எக்ஸ், இதில் வந்து நியூமரேட்டரோட வேல்யூவை வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. தென் டினாமினேட்டர் ஆஃப் ஒயில் வந்து இட் ரிட்டர்ன்ஸ் த டினாமினேட்டர் ஆஃப் ரேஷனல் நம்பர் ஒய். ஓகே. Now you can have the operations of rational numbers defined in terms of the selector functions, numbers, number and denom. நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் ஷார்ட்டாக உள்ள நேமை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனல் ரேஷ்னல்ஸ், பட் யூ ஹாவ் நாட் yet defined these functions. நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸை வச்சு என்னது நம்ம எதையுமே டிஃபைன் பண்ண முடியாது. What you need is some way to glue together a numerator and a denominator into a compound value. அப்போ நமக்கு என்ன தேவை, இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் டிவைட் பண்ணி வேல்யூ கெட் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னா, இங்கே ஒரு சூடோ அப்படின்னா டூப்ளிகேட் கோட், அதோட வேல்யூ வந்து ஒரிஜினல் கிடையாது. தட் இஸ் அ நாட் ட்ரூ வேல்யூ. ஸோ த சூடோ கோட் ஃபார் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ரேஷனல் நம்பர் யூஸிங் தி அபோவ் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டார் இஸ் x, y = 8, 3. ஓகேவா. ஸோ இப்போ ரேஷ்னல் ஆஃப் n, d இங்கே ஒரு ஃபங்க்ஷனில் n, dன்னு வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். தென் நியூமர் ஆஃப் x டிவைடட் பை டினாம் ஆஃப் y. இதோட அவுட்புட் என்ன, 8/8 டிவைடட் பை 3யோட அவுட்புட் வந்து 2.6666. ஸோ இட்ஸ் அ டெசிமல் வேல்யூ. ஓகே. ஸோ இந்த செலக்டார், ஓகே, இதில் வந்து கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் செலக்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்றது மட்டும்தான் இந்த ப்ரோக்ராமில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, வி ஆர் யூஸிங் ஹியர் அ பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் டிசைனிங் ப்ரோக்ராம். ஸோ ஒரு ப்ரோக்ராமை நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி விஷஃபுல் திங்கிங், விஷஃபுல் நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி திங்க் பண்ணிக்கலாம், கோடிங் வந்து டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பவர்ஃபுல் கோட் வந்து நம்ம மைண்டில் செட் பண்ணிக்கணும். பட் இங்கே வந்து என்ன இன்னும் நமக்கு கிடைக்கல, வி ஹாவ் நாட் yet செட்
how a rational number is represented or how the constructor or and selectors should be implemented. இன்னும் இங்கே வந்து நம்ம என்ன சொல்லலை இந்த கோடிங்குள்ளே எப்படி ரேஷனல் நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணுறது, அப்புறம் எப்படி கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டாரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத என்ன பண்ணலை, சொல்லவே இல்லை. ஜஸ்ட் இதில் கன்ஸ்ட்ரக்டார் இருக்குது, செலக்டார் இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு மட்டும்தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நோட், விஷுவல் திங்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னா இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் பிலீவ்ஸ். நம்மளால் உருவாக்க முடியும், எந்த ஒரு டெசிஷனையும் கரெக்டாக எடுக்க முடியும் அப்படின்றது வந்து ட்ரஸ்ட் பண்ணுறது, நம்புறது. அக்கார்டிங் டு வாட் மைட் பி ப்ளீஸிங் டு இமேஜின் இன்ஸ்டெட் ஆஃப் பை அப்பீலிங் டு ரியாலிட்டி. ஓகேவா? ஸோ நம்மளோட இமேஜினேஷன் வந்து உருவாக்க முடியும், நம்ம எந்த ஒரு டெசிஷனையும் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அதை அப்பீல் பண்ண முடியும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷுவல் திங்கிங். ஓகேம்மா, ஐ ஹோப் டுடே யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் மை கிளாஸ். தேங்க்யூ ஸோ மச்.